அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டு காலம் 2011-2021 அற்புதமான ஆட்சி கொடுத்தது. அந்த ஆட்சி காலம் ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்களால் பாராட்டப்பட்டோம். இன்னைக்கு விவசாயிகளாட்டும், தொழிலாளர்களாட்டும், இன்னைக்கு அரசு ஊழியர்களாட்டும் அத்தனை பேர்களுக்கும் அனைத்து கிடைக்கப்பட்ட ஒரே அரசாங்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் திகழ்ந்து என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போல திரு ஸ்டாலின் அடிக்கடி பேசுகிறார், எங்கள் கூட்டணியில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் ஒரே கொள்கை என்று. திரு ஸ்டாலின் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழக கொள்கையும் காங்கிரஸ் கொள்கையும் ஒன்றா? திமுக கொள்கையும் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒன்றா? திமுக கொள்கையும் விடுதலை சிறை கட்சியினுடைய கொள்கையும் ஒன்றா? ஒரே கொள்கை என்றால் ஒரே கட்சியை அமைத்து விடலாம், தனித்தனி கட்சி தேவையில்லை. ஆக பல்வேறு கொள்கை உள்ள கட்சிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்துதான் திமுக கூட்டணி அங்கம் வைக்கின்றது. ஆனால் திரு ஸ்டாலின் அடிக்கடி சொல்வதெல்லாம் ஒத்த கொள்கையுடைய கட்சி எல்லாம் ஒன்றாக இணைந்திருக்கின்ற சொல்லி இன்றைக்கு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற கட்சி திமுக கட்சி. ஆக கூட்டணி அமைப்பது இயல்பு. எல்லா கட்சியும் தேர்தல் நேரத்தில் கூட்டணி அமைப்பு வாக்கள் சிதறாக கூடாது என்பதற்காக மக்களோட திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தின் அடிப்படையிலே, தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி தமிழ்நாடு ஏற்றம் பெற வேண்டும், வளம் பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே, கொள்ளையடிக்கின்ற கூட்டத்தை விரட்டி அடிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி பிரமாதமான கூட்டணி அமைத்திருக்கின்றது. உங்கள் கூட்டணி அப்படி அல்ல. உங்கள் கூட்டணியை அமைக்கின்ற கட்சிகளும் அடிமையாக உங்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றன.